எவன் ஒருவனுக்கு அப்பா காலகத்தி அடைஞ்சுட்டாரோ அவன் இந்த புண்ணிய காலங்கள்ல முதல்ல பிதர்களுக்கு பூஜை பண்ணணும். பிதர்களை பூஜை பண்றதுன்னா எப்படின்னா அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அவர்களுக்கு தர்ப்பணம்னா என்ன அப்படின்னா மந்திரங்களை சொல்லி எள்ளு கலந்த ஜலத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் முறைப்படி. இப்படி கொடுக்கறதுனால அவர்கள் சந்தோஷத்தை அடையிறான்னா நிச்சயமா அடையிறா. நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது அவர்கள் எந்த ஜென்மாக்கள் எடுத்திருந்தாலும் மனுஷனா பிறந்திருந்தாலும் பெண்ணாகவோ ஆணாகவோ அல்லது பசுமாடாகவோ அல்லது பக்ஷியாகவோ ஏதோ ஒரு ஜென்மாவா அடைஞ்சிருப்பா இல்லையா, எந்த ஜென்மாவா அடைஞ்சிருந்தாலும் இந்த நாம் கொடுக்கக்கூடிய முறைப்படி நாம் கொடுக்கக்கூடியதான இந்த தர்ப்பணமானது பிண்டங்களானது அவர்களுக்கு எந்த விதத்துல ஆகாரம் தேவையோ, பசுவா இருந்தா புல்லாகவும், பக்ஷியா இருந்தா அதுக்கு வேண்டியதான இரையாகவும், மனுஷனாக இருந்தா அன்னமாகவும் மாறி அவர்களை சென்றடைகிறது. அவர்களுக்கு வேண்டிய உணவாக அது மாறுறது. அவர்களுக்கு வேண்டிய சுகங்களை இது ஏற்படுத்துறது அப்படின்லாம் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. இதெல்லாம் நாம் மனசுல கருத்தில் கொண்டு அவர்களுடைய அனுகிரகத்தை அடையிறதுக்காக இந்த தர்ப்பணங்களை கட்டாயம் பண்ணணும். பண்ணலைன்னா பெரிய தோஷம், பண்ணினா பெரிய லாபம், பிதர்களுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம் அப்படிங்கிறதுனால இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை எல்லாரும் உபயோகப்படுத்தி தான தர்மங்களை பண்ணி நிறைய புண்ணியத்தை நாம் சேர்த்துக்கணும். குழந்தைகளுக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்.